இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் குடும்பமாய் இங்கே ஒன்று கூடி வந்திருப்பது கர்த்தருடைய அளவற்ற கிருபை, இரக்கம், தயவு. அவருடைய தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்றியுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் முன்பதாக நாம் அவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையில் கூட கர்த்தாவே, நாங்கள் ஒரு குடும்பமாய் உம்மை கூடி ஆராதிக்க வந்திருக்கிற இந்த வேளையில் தகப்பனே, உம்முடைய வார்த்தையால் எங்களை நீர் நிரப்பும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக, பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக அப்பா என்னை மறைத்து இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் அது அக்கினியாய் அப்பா புறப்பட்டு ஒவ்வொருவரையும் அந்த அக்கினி பற்றி பிடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்கள் இடத்துல நீங்க பேசின பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம், அவர் பேசின பொழுது நம் உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னது போல அப்பா இன்றைக்கு நீர் பேசுகிற வார்த்தைகள் மூலம் அப்பா எங்க ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் அது கொழுந்து விட்டு எரியும்படியாக, எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக அந்த வார்த்தைகள் எங்க உள்ளத்திலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாத இடத்துல இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாகவும், எங்களை உயிர்ப்பிக்கும்படியாகவும், எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாகவும் இந்த வார்த்தைகள் அப்பா எங்களுக்கு பலனையும் ஆண்டவரே விடுதலையும் தரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில கூட நம்முடைய தியானத்துக்காக தேவன் நம்ம இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கணுங்கிற அந்த காரியம் வந்தோடனே நான் ஜெபித்து கொண்டிருந்தப்போ ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை எரேமியா 9வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். எரேமியா 9, 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை மூலமாகத்தான் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். அப்போ இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? நமக்கு இன்னைக்கு உலகத்துல நமக்கு ஞானம் இருக்கலாம், நமக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்கலாம், நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம். இதெல்லாம் எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாதான், அவரை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமாம். அப்போ இன்னைக்கு நமக்கு நிறைய தேவனை குறித்து அறிவுன்னு சொல்லும் போது அது எல்லாருக்குமே இருக்குது. நிறைய நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நிறைய நம்ம காரியங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறத அறிந்திருக்கிறோம். ஆனா அதை இன்னும் உணர்வு பூர்வமாக உணராதது தான் நம்முடைய வாழ்க்கையில பல பகுதிகளில் இன்னும் ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எப்போ தேவனை நம்ம உணர்வுகள்ல நம்ம அறிந்து கொள்கிறோமோ அந்த நாள் முதல் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? வெற்றியாய் மாறும். இந்த வசனத்தை ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜ்ல அந்த நான் கூகுள்ல போடும்போது அது ஒரு டிரான்ஸ்லேஷன் தந்துச்சு. நான் அதை வாசிக்கிறேன். ஞானம் இருக்குன்னு பெருமைப்படாத, சக்தி இருக்குன்னு பெருமைப்படாத, பணம் இருக்குன்னு பெருமைப்படாத. நீ பெருமைப்படணும்னா என்ன புரிஞ்சுக்கிட்டதை பத்தியும் என் மனசு உனக்கு தெரியும்னு சொல்றத பத்தியும் பெருமைப்படு. அப்போ தேவன் சொல்றாரு, என் மனச நீ அறிஞ்சிருக்கிற, அதை அறிந்து உணர்ந்திருக்கிற, அதை குறித்து நீ பெருமைப்படு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கவலை, பயம், சோர்வு, அவிசுவாசம் இது எல்லாம் இருக்குது. அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, நம்ம தேவனை இன்னும் அறிந்து உணரவில்லை. உணராத இடத்துல தான் பயம் வரும். இதை சொல்லும் போது நமக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசியை சுற்றிலும் அங்க சீரிய படை சுற்றி கொண்டது. அங்க எலிசாவுக்கு பயமே இல்லை, ஆனா அந்த கேயாசிக்கு வேலைக்காரனுக்கு என்ன செய்து பயம் வருகிறது. ஆண்டவனே என்ன செய்வோம், நம்மை சுற்றிலும் இப்படி படை சூழ்ந்திருக்கிறதுன்னு சொன்னப்போ எலிசா ஒன்றை அறிந்து உணர்ந்திருந்தார்.
தன்னை சுற்றிலும் எந்த படை இருந்தாலும் அதற்கு மேல சேனைகளின் கர்த்தருடைய படை என்னை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்ததுனால அவர் பதட்டமே இல்லை. இன்னைக்கு நம்ம வர்ஷிப்ல சொன்ன மாதிரி விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப அவரை அறிந்து உணர்ந்திருக்கிற இடத்துல நமக்கு என்ன வராது? பதற்றமே வராது. எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை அன்றைக்கு அங்க தேவனுக்கு முன்பாக அங்க செய்கிறத பார்க்கிறோம். அடுத்த அதிகாரத்துல ஒரு ஏரியால அவர் உன்னை உணராததுனால அந்த யேசபேலினுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல அங்க தேவனை குறித்து அறிந்து உணராத அந்த இடத்துல அவருக்கு பயம் வந்து சூறை செடியின் கீழே ஒளிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம எந்த வாழ்க்கையில எந்த பகுதிகளில் அவரை அறிந்து உணரலையோ அந்த பகுதிகளில் நமக்கு என்ன இருக்கும்? பயம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பயம் நமக்கு எங்க இருந்து வந்தது? 2 ஆதாம். இந்த 2 ஆதாமை குறித்து நம்ம உணரலனா நம்ம வாழ்க்கையில பயம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த முதலாம் ஆதாம் மண்ணுக்குரியவன், 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து வானத்துக்குரியவர். இந்த முதல் ஆதாமுக்குள்ள விழுகைக்கு அப்புறம் முதல்ல வந்த காரியம் பயம். இந்த பயம் வருது. இந்த பயம் தான் ரூட்டா மாறி ஒவ்வொரு காரியமும் அவனுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டே வருகிறத பார்க்கிறோம். பயத்துக்கு அப்புறம் குற்றம் சாட்டுதல் தொடருது, அடுத்து பொறாமை வருது, அடுத்து கொலை வருகிறது. இப்படி எல்லாமே இதுக்கு ரூட் என்னன்னு பார்த்தா பயம். அதுக்கும் ரூட் என்னன்னு பார்த்தோம்னா சுயம். அங்க அது வரைக்கும் ஆதாம் தோட்டத்துல ஆண்டவரோடு கூட அன்போடு உலாவி கொண்டு அங்க சந்தோஷத்துல இருக்கிறான். ஆனா அங்க நன்மை தீமை அறியத்தக்க பழத்துல பங்கெடுத்த பிறகு அவனுக்குள்ள அவன் தன் சரீரத்தை பார்க்கிறான், தன்னை பார்க்கிறான். அது வரைக்கும் அவன் தன்னை பார்க்கவே இல்லை. அந்த விழுகைக்கு பிறகு முதல்ல அந்த சுயம் என்பதை அவனை ஆளுகை செய்ய தொடங்குகிறது. இந்த சுயம் வந்ததுனால அவன் சொல்ற, ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேட்டப்போ, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். முதல்ல அவன் தன் சரீரத்தை பார்க்கிறான், தன்னை பார்க்கிறான், ஆத்துமாவை பார்க்கிறான். அது வரைக்கும் ஆவியில ஆண்டவரோடு கூட ஒன்றாக இணைந்து சந்தோஷத்துல தைரியமாய் அவரோடு கூட உலாவி கொண்டிருந்தவன் முதல்லா தன்னையும் தன் சரீரத்தையும் தன் ஆத்துமாவையும் நோக்கி பார்க்கும்போது, அந்த ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு அவன் செவி கொடுக்கும் பொழுது அங்க என்ன வருது? பயம் வருது. இது முதலாம் ஆதாமினுடைய ஒரு செயலாய் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்னா இந்த முதல் ஆதாமின் செய்கைகள்னாலதான், அதுலதான் நம்ம சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு பல வேளைகள்ல பயம், கவலை, குழப்பம். ஏன்னா தேவனை குறித்து அறிய முடியாத இடத்துக்கு அவன் போனானோ அதே இடத்துக்குள்ள சில இடங்கள்ல அறிந்திருக்கிற இடத்துல நம்ம தைரியமா விசுவாசமா இருக்கிறோம். ஆனா சில இடங்கள்ல இன்னும் பயம், கவலை, சோர்வு, அவிசுவாசம் எல்லாம் இருக்குது. அப்படின்னா அதுக்கு முதல் ரூட் அந்த சுயம். அதனாலதான் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து பூமிக்கு வந்த உடனே அவர் சொல்ற ஒரு காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா என்ன? இந்த ஆதாம் ஐம்புலன்களுக்கு செவி கொடுக்கிறான், தான் யாருங்கிறத பார்க்கிறான். ஆனா 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து தம்மைத்தான் வெறுத்து அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் என்ன செய்யறார்? அந்த சுயத்தை முற்றிலுமாய் ஒழித்து அவர் இந்த பூமியில இருக்கிறப்போ எல்லாரும் அவருக்கு விரோதமா குற்றம் சாட்டுறாங்க, பிசாசின் தலைவனால பிசாச துரத்துறான்னு சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே அவர் ஹர்ட் பண்ணாத இடத்துக்கு அவர் வந்து விட்டார். இன்னைக்கு இது ஆவியில இருக்கிற ஒரு மனிதனுக்கு இது நிச்சயம் சாத்தியம். நம்ம ஃப்ளெஷ்லயே நம்ம ஐம்புலன்கள் மற்றவங்க நம்மளை குறித்து சொல்லுகிற ஐடென்டிட்டி, நீ அப்படி, நீ கலரா இருக்கிற, நீ கருப்பா இருக்கிற, வெள்ளையா இருக்கிற, நெட்டையா இருக்கிற, குட்டையா இருக்கிற, குண்டா இருக்கிற, ஒல்லியா இருக்கிற, இது எல்லாமே இந்த ஐடென்டிட்டியில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படின்னா இந்த முதல் ஆதாமிலிருந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் ஆதாம்ல இருந்து வாழுகிற வரைக்கும் நமக்கு விடுதலையே இருக்காது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆத்துமாவில வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துதான் இன்னும் பல பகுதிகளில் நம்ம சோர்வு
சோர்வுகளுக்கு நம்ம இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பவுல் அதை நிறைய இடங்கள்ல சொல்றாரு. நம்ம தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். தேவனை அறிகிற அறிவில தான் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அவருடைய சமாதானமும் நம்ம உள்ளத்துல பெருகாமல் இருப்பதற்கு காரணம் அவரை அறிகிற அறிவுல நம்ம இன்னும் வளரல. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன வார்த்தை நம்மளை சோர்ந்து போக பண்ணுது. அதுக்கு காரணம் இன்னமும் அந்த சுயம் நம்மை ஆளுகை செய்கிறது. அந்த பயம், அந்த சோர்வு, இது எல்லாமே அந்த முதல் ஆதாமினுடைய அந்த காரியங்கள் இன்னும் நம்முடைய ஆத்துமாவை அது மேற்கொண்டிருப்பது தான் காரணம். அதனாலதான் பழைய மனுஷனை களைந்து போட்டு, இந்த பழைய மனுஷன் யார்? முதல் ஆதாம்ல இருந்து வந்த அந்த செய்கைகள். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி, இந்த புதிதான ஆவியில நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதாம்? தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதாம். தேவரகமான விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். தேவனுடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அப்போ இந்த வல்லமை, இந்த அபிஷேகம், இந்த அக்கினி, இது எல்லாமே நமக்குள்ள இருக்கு. ஆனா இன்னைக்கும் நம்ம ஒரு சின்ன சூழ்நிலையை பார்த்தோன்னே சோர்ந்து போறோம். நம்ம அதற்கு எதிராய் பேச முடியலன்னா இன்னும் அந்த பழைய மனுஷனுடைய ஆதிக்கம் நம் உள்ளத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ரிலீஃப் ஆறோமோ அப்போ தேவனுக்காக மகத்துவமான காரியங்களை நாம் நிச்சயம் செய்ய முடியும். பவுல் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் தேவனை ஒரு விதமாய் அவர் அறிஞ்சு வச்சிருந்தாரு. அதனாலதான் அந்த விஷ பாம்பு அவரை கடிச்சப்ப கூட அவருடைய சரீரத்துல ஒரு விஷம் கூட உள்ள போக முடியல. ஏன்னா சரீரத்துல, அதாவது இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ள வாசமா இருந்தால் என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். என்னுடைய சரீரத்துல ஒன்றும் என்னை தொட முடியாதுங்கிறத அவர் அறிந்து வைத்திருந்தபடியினாலதான் அவர் சொல்றாரு, அவர் எப்போ என் உயிர் பிரியணுமோ, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னு சொல்றாரு. நான் இப்பவே தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து கூட போகணும்னு விரும்புறேன். ஆனா கூட நான் உங்களோட இருப்பது உங்களுக்கு அவசியமானதெல்லாம் நான் இருக்கிறேன். அப்போ சூஸ் பண்றது மரணத்தையே அவர் சூஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர் தேவனை அறிந்து வைத்திருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு விதமாய், அதாவது நம்ம எல்லாருமே எப்படி அவர் அறிஞ்சிருக்கிறோம்னா, அவர் நல்லவர், அவர் ரட்சகர், அவர் கண்மலை, கோட்டை, இது எல்லாம் மூளையில நமக்கு நிறைய இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கும் போதே, அதை தியானிக்கும் போதே நம்ம உள்ளம் பூரிப்படையுதோ, சந்தோஷம் அடையுதோ, அது நம்ம ஆழ் மனதுல அந்த வார்த்தை பதியுதோ, அப்பதான் அது அந்த வார்த்தை நமக்கு ஜீவனாய் மாறும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அங்க தாவீதை பார்க்கிறோம். அங்க தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் அவனுக்கு எதிராய் வருகிற பொழுது அவன் சொல்றான், அவன் பாடுற பாட்டு, கர்த்தாவே நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எனக்கு எதிராக யார் வந்தான, நீங்க எனக்கு இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த இடத்துக்கு நம்ம மனது வருகிறதா? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் உடனே நம்ம சூழ்நிலைகளை குறித்து புலம்புறோம், மனிதர்களை குறித்து புலம்புறோம், எல்லாவற்றையும் குறித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா தாவீது அங்க சில நேரங்கள்ல புலம்பனா கூட தேவனை இருதயத்தில் ஆழமாய் அறிந்து வைத்திருந்தபடியினால அவரை கேடகமாய் பார்க்கிறார், அவரை துருகமாய் பார்க்கிறார், மகிமையாய் பார்க்கிறார், அவருடைய தலையை உயர்த்துகிறவராய் அவர் பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வெற்றியே அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நமக்கு தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது, பிசாசுக்கும் அது தெரியுது, அது பிரயோஜனமே கிடையாது. அவரை அறிந்து உணர்கிறவன் மாத்திரமே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது அந்த தானியேல் 11வது அதிகாரம் 32வது வசனத்துல, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அப்போ தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், அவர் ஆழமாய் அறிந்திருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் அவர்கள் திடன் கொள்வார்களாம். நம்ம தாவீது அங்க சிக்லாகுல அங்க அனைத்தையும் இழந்து போற ஒரு சூழ்நிலை, மனைவி, பிள்ளைகள், அவனுடைய எல்லா சொத்து சம்பத்துக்கள் அனைத்தும் இழந்து போயிட்டு, அவன் கூட இருக்கிறவங்களும் அவனை கல்லெறிந்து கொல்லணுங்கிற சூழ்நிலையில
அவன் ஒண்ணு செய்யறான். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்ப்போம், அந்த அளவுக்கு நம்ம அந்த சூழ்நிலையில கர்த்தரை நம்பி இருப்போமா அப்படின்னு. அவர் எந்த அளவுக்கு அறிந்து வைத்ததானே, எனக்கு எதுவுமே இல்லைனாலும் என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்ட அந்த காரியம் எப்படி அது முடிந்திருக்கும் என்றால், அவர் தனிமையில அவரை குறித்து அறிந்து தியானித்து அவரோடு கூட உறவாடி இருந்த அந்த ஒரு காரியம்தான் அவரை அந்த இடத்திற்கு கொண்டு வந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு நமக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு நமக்கு பயத்துக்குள்ள கவலைக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, முதலாம் ஆதாமிலிருந்து நாம் வெளிவர வேண்டியது மிகவும் அவசியமான காரியமா இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம பார்க்கணும். நம்முடைய மனது, அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு, சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு. இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் எது இது கரெக்ட், இது தப்பு. ஒரு சிந்தனை வரும்போதே இது தேவனிடத்திலிருந்து வருது, இது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஆழ் மனது, இந்த இருதயத்துக்கு எதுவுமே தெரியாது. அது அந்த இருதயம் எந்தெல்லாம் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, நம்முடைய எமோஷன்ஸ் கூட எந்த காரியம் எல்லாம் அட்டாச் ஆகிருக்குதோ அது எல்லாம் ஆழ் மனதுல அங்க ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். இதுதான் பவுல் சொல்றாரு, அரண்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நம்ம சின்ன வயதுல இருந்து நம்ம கேட்ட ஒவ்வொரு வார்த்தை, நீ அழகில்லை, உனக்கு அறிவில்லை, உனக்கு பணம் இல்லை, உனக்கு அது இல்லை, இது இல்லை, உன் குடும்பம் இப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன வயதுல இருந்து நம்ம கேட்ட அந்த பொய்கள், இது எல்லாம் எங்க இருக்குன்னா அந்த ஆழ் மனது. ஏன்னா இது எல்லாவற்றுக்கூடையும் நம்ம எமோஷன்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம துக்கப்பட்டிருப்போம், அது நம்ம கண்ணீர் வரவழைச்சிருக்கோம். சில சம்பவங்கள் சந்தோஷத்தை வரவழைச்ச சம்பவங்களும் நம்ம ஆழ் மனதுல நமக்கு இருக்கும். இந்த ஆழ் மனதுல எதையெல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கிறோமோ அதுதான், எதை தியானிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஆழ் மனதுல நம்ம தேவனுடைய வார்த்தையை தவிர மற்ற எதெல்லாம் தியானிச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களா இருக்கும். அப்போ அதுல ஒரு காரியம் சொல்லப்படுது, நம்ம ஆழ் மனதுல எப்பவுமே அந்த சூழ்நிலைகளை குறித்து, தோல்விகளை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபெயிலியர்ஸை நம்ம இன்வைட் பண்றோமா. அப்போ இன்றைக்கு முதல் ஆதாமிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம், வானத்துக்குரியவருடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எதை சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு இதை குறித்து ஒரு சாட்சி கூட நான் சமீபத்தில் பகிர்ந்திருந்தேன். ஒரு வெளிநாட்டில் ஒரு பெரிய தேவ மனிதர், அவர் படிக்காத புஸ்தகங்கள் இல்லை, அவருக்கு பிலாசபி தெரியும், தியாலஜி தெரியும், எல்லாமே அவர் அறிந்து வைத்திருந்தார். அவருக்கு ரொம்ப ஞானம் இருக்குதுங்கிறது அவர் அறிந்திருந்தார். ஆனா கூட அவருக்கு தேவனை அறிந்து உணரக்கூடிய ஒரு அறிவு இல்லாத இடத்துல தான் அவர் இருந்தார். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவருடைய தாயாருக்கு பயங்கரமான ஒரு பலவீனம் மேற்கொண்டது. அந்த தாய் தான் அவருக்கு இயேசுவையே அறிமுகப்படுத்தினவர்களாம். விசுவாசத்துல வளர்த்த ஒரு தாய் தான். ஆனால் அந்த தாய்க்கு திடீர்னு ஒரு பயங்கரமான பலவீனம், மூச்சு விட முடியாம படுத்த படுக்கையாகி டாக்டர்ஸால முடியாதுன்னு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவர் வார கணக்கில் அந்த தாய்க்காக எவ்வளவோ ஜெபித்திருக்கிறார், எவ்வளவோ நாமத்தை சொல்லி பார்த்திருக்கிறார். அவர் கூட இருக்கிற நண்பர்கள், பெரிய பெரிய தேவ மனிதர்கள் எல்லாம் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்த பிறகும் கூட அவரால் என்ன செய்ய முடியல. அந்த தாயினுடைய சரீர சுகத்துல ஒரு சின்ன மாற்றத்தை கூட கொண்டு வர முடியல. அவருக்கு துக்கம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் ராத்திரி அவருடைய தாயினுடைய படுக்கையில அவர் முழங்கால் போட்டு முழுவதும் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தாராம், ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஏன் ஆண்டவரே, நான் உங்களை தானே தேடுறேன், ஏன் என் அம்மா இவ்வளோ நான் ஜெபித்த பிறகு கூட நீங்க எனக்கு ஏன் பதில கொடுக்கவே இல்லை, நான் இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும், நீங்க இருக்கிறீங்களா, உண்மையாவே நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த
கண்ணீரால அங்க அவர் அந்த தாயினுடைய படுக்கையை நனைத்து முழுவதும் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறாராம். ஜெபித்து சோர்ந்து போய் அப்படி அமைதியா இருக்கிற நேரத்துல அவருக்குள்ள இருந்து தேவன் பேச ஆரம்பித்தாராம். மகனே, நீ நினைக்கிறது போல நான் எங்கேயோ தூரமா இல்ல, நான் உனக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு இதை நம்ம உணர்கிறோமா? இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். முதல்ல அதை தான் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் உனக்குள்ள இருக்கிறேன், உனக்குள்ள தேவரகமான அன்பை கொடுத்திருக்கிறேன், உனக்குள்ள வல்லமையை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு நீயும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். இன்றைக்கு நீ எதை சொன்னாலும் அது நடக்கும் என்கிற இடத்துல தான் உனக்கு அப்படிப்பட்ட வல்லமையையும் அதிகாரத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாராம். அப்போ அந்த பேசின மாத்திரத்தில் அவர் ஆண்டவர் பேச 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 இவருக்கு அந்த தேவனை குறித்ததான அந்த அறிவு வரும்போது அந்த தாயை குறித்த அந்த பயம் முற்றிலும் அவருக்கு நீங்கி போயிட்டான். கொஞ்சம் கூட ஒரு 0.01% கூட அவருக்கு டவுட் இல்லை. அந்த சந்தேகம் இல்லாத நிலைமையில அவர் தேவனிடத்துல அங்க ஜெபிக்கிறார். அந்த தாயின் தலை மேல தன் கைகளை வைத்து தேங்க்யூ ஃபாதர், அப்பா உமக்கு நன்றி. ஏன் எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா எனக்குள்ள இருந்து தேவகரமான அந்த ஜீவன் என் தாய்க்குள்ள பாய்ந்து செல்லுகிறத நான் பார்க்கிறேன். உமக்கு நன்றி, என் தாயை நீங்க உயிர்ப்பித்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி அந்த தாயின் மேல ஒரு 2 நிமிடம் கை வைத்து ஜோம் பண்ணிட்டு அவர் அப்புறம் டோட்டலா ஃப்ரீ ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை குறித்து அவர் கவலையே படலையாம். அதிகாலையில் அவங்க அம்மா அது வரைக்கும் கண் விழிக்காத தாய், பேசாத தாய், அந்த காலையிலேயே அவங்க தாய் எழும்பி அப்பா நான் ஒரு தரிசனம் பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அது என்னன்னு கேட்டா, ஒரு அழகான தோட்டத்துக்குள்ள நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த இடமே எனக்கு ஒரு சமாதானமா இருந்தது, அந்த இடத்துக்குள்ள இருக்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆனா அங்க எனக்கு ஒரு சத்தம் கேட்டுது, நீ இப்போ இங்க வந்திருக்கிற, இது உன்னுடைய நேரம் அல்ல, நீ இப்போ அங்க பூமிக்கு போ, உனக்கு நாட்கள் இன்னும் உலகத்துல தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலம் உனக்கு இன்னும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தை கேட்டேன்னு சொல்லி அந்த தாய் சொன்னாங்களாம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான். அந்த முதல் நாள் அவங்க ஓரளவுக்கு அப்படி பேசி இருக்கிறாங்க. 3வது நாள் தன்னுடைய மகன்கிட்ட தான் விரும்பின ஒரு சூப் எனக்கு வேணும், எனக்கு சூப் குடிக்கணும் போல ஆசையா இருக்குதுன்னு சொல்லி சூப் வாங்கி குடித்தாங்களாம். 1 வாரத்துல எழும்பி உட்கார்ந்து அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க நடக்க ஆரம்பித்தாங்களாம். 1 மாதத்துக்குள்ள நார்மலாகி அதற்கப்புறம் 12 வருடங்கள் அந்த தாய் உயிரோடு இருந்து தேவனுடைய ஊழியத்தை அவங்க செய்தாங்களாம். இது எல்லாம் ஒரே ஒரு காரியம், அந்த தேவ மனிதன் அதுவரைக்கும் அவர் மூளை அறிவுல பல காரியங்களை அவர் படித்திருந்தார், ஆனால் ஒன்றுக்கும் அது உதவவில்லை. இன்னைக்கும் நம்ம அப்படிதான், எவ்வளவோ வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவோ காரியங்கள் தெரியும், ஆனா ஆழ் மனதுல அவரை எப்படி பார்க்கிறோம்? அவர் எனக்குள் இருக்கிறார், அவருடைய அன்புதான் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குது, நான் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற இடத்திற்கு நம்ம வரும்போது நம் வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாய் மாறும். இதை நாம் அதாவது நான் இதை ப்ரீச் பண்றேன் அப்படின்னா இதை என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய காரியங்கள்ல இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 1, 2 வசனங்கள் வாசிக்கலாம். ரோமர் 8:1-2. படியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, இன்னைக்கு நம்ம எல்லாரும் முதல் ஆதாம்ல இல்ல 2ஆம் ஆதாமுக்கு உள்ள நம்ம வந்துட்டோம், கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம். இதை முதல்ல நிறைய நம்ம ஆழமா தியானிக்கணும். முதல் ஆதாமுக்குள்ள இருந்த பயம் நமக்கு இல்லை, முதல் ஆதாமுக்குள்ள இருந்த எந்த சந்தேகங்களோ கோபங்களோ எரிச்சல்களோ வைராகியங்களோ இது எல்லாம் எங்க இருந்து வந்தது? முதல் ஆதாமுக்குள்ள இருந்து வந்தது. 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நமக்குள்ள ஒரே ஒரு நேச்சர் தான், தேவ அன்பு மாத்திரமே. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நம்ம வந்துட்டோம். நாம் மாம்சத்தின்படி நடவாமல், நீங்க கலாத்தியர் 5 நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய லிஸ்ட் மாம்சத்தின் கிரியைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 1 பார்க்கிறோம், எபேசியர் 4 பார்க்கிறோம். இந்த மாம்சத்தின் கிரியைகள்
பொறாமை, பெருமை, வைராகியம், பகை, இச்சை, இது எல்லாமே என்னவாம்? மாம்சத்தின் கிரியைகள். இது எல்லாமே எங்கிருந்து வருது? முதல் ஆதாமின் கிரியைகளாய் பார்க்கிறோம். அங்க இயேசு பேதுருவை அங்க கடிந்து கொள்ளும் போது சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ முதல் ஆதாமை போல நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா நமக்கு பின்பாக நின்று கொண்டிருப்பது சாத்தான். இதை நம்ம நல்லா அறிந்து கொண்டாதான் நம்ம விடுதலையாய் வாழ முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிசாசு எங்கேயோ இருந்து வரான், எங்கேயோ இருந்து கிரியை செய்யறான், அப்படிலாம் இல்லை. நம்ம மைண்ட்ல தான் அந்த முதல் ஆதாமினுடைய நேச்சர் மூலமா தான் அவன் கிரியை செய்கிறான். அதனாலதான் எபேசியர்லாம் நம்ம பார்க்கிறோம், சூரியன் உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட்டு நம்ம ஜீவன்ல நம்ம வாழணும் அப்படின்னா அது நிச்சயமாய் முடியாத காரியம். அப்போ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அப்போ இந்த பாவம், மரணம் என்கிற பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது இருக்கும்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு பலவீனம் இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்ல தரித்திரம் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில அந்த முதல் ஆதாமின் செய்கைகளுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறது தான் அதுக்கு காரணமா இருக்குது. இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம், லா ஆஃப் ஸ்பிரிட் of life. இன்னைக்கு இந்த பிரமாணம் அப்படின்னாலே எல்லார் வாழ்க்கையிலையும் செயல்படக்கூடியது. ஒரு புவியீர்ப்பு விசை, லா ஆஃப் கிராவிட்டின்னு சொல்றோம். இன்னைக்கு உலகத்துல நம்ம இங்கிருந்து ஒரு பொருளை போட்டாலும் அது கீழே தான் விழும், அமெரிக்கால இருந்து ஒரு பொருளை போட்டாலும் அது கீழே தான் விழும். அது எல்லாருக்குள்ளாகவும் செயல்படுகிற ஒரு காரியம். இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் பாவம், மரணம் என்கிற பிரமாணம் இந்த முதல் ஆதாமுக்குள்ள வந்த எல்லாருக்குள்ளாகவும் பாவம், மரணம் என்கிற பிரமாணம் செயல்பட்டது. ரோமர் 5 நம்ம பார்க்கிறோம், ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல முதலாதாமின் நிமித்தம் பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது. எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். இந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த பாவம், மரணம்ங்கிற பிரமாணம் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நம்மை அது மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை உலக மனிதர்களை போல நம்ம சிந்திக்கும் போது உலகத்துல அது இருக்கு, உலகத்துல அது இருக்கு, ஒருவேளை எனக்கு இந்த பலவீனம் வருமோ, இந்த பிரச்சனை வருமோ, இது இப்படி இருக்குது, அல்லது ரிலேஷன்ஷிப்ல நமக்கு தீராத பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்குதுன்னா ஏதோ ஒரு இடத்துல இன்னும் நம்ம மாம்சத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாம்சத்தின் கிரியைகளை அறவே ஒழித்தோனாதான் சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே ஒழித்தால் நம்ம பிழைப்போமா? அப்போ இந்த நம்ம பார்க்கிற, கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கிறது, நம்ம உணர்கிறது, இந்த காரியங்களை தேவனுடைய ஆவியினால் நாம் அழித்தால் நாம் பிழைப்போம். இன்னைக்கு இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியங்களை நான் அறிந்து கொண்ட பிறகு எல்லா பகுதிகளிலும் அங்க ஜீவன் எதுவுமே முயற்சி பண்ணல, எதுவுமே செய்யல, ஆனா எல்லா பகுதிகளிலும் அங்க ரெஸ்டோரேஷன் நடக்கிறத என்னுடைய வாழ்க்கையில நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை, நம்ம எல்லாரும் இந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்து நம் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலம் ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படும்படியாய் நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம மூலமாய் இன்னைக்கு சிஸ்டர் சொன்ன மாதிரி ஜீவன் நதி எல்லாருக்குள்ளேயும் புறப்பட்டு போகணும். அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்திலிருந்து அறவே ஒழிக்கப்படணும். நம்ம அதை குறித்து நம்ம தியானிச்சு பார்த்தோம். அந்த ஆதியாகமத்துல நம்ம பார்த்தோம்னா முதல்ல அந்த ஆதாமினுடைய விழுகையில பயம் வருகிறது. முதல்ல சுயம் வருது, அடுத்து பயம் வருது, அடுத்த பிரச்சனை என்னன்னா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வருது. ஏவாளை படைத்து ஆதாமுக்கு முன்னாடி தேவன் கொண்டு விடுகிறார். அவன் சொல்றான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள். அந்த அளவுக்கு அவளை நேசிக்கிறவன் அடுத்த அதிகாரத்துல விழுந்த உடனே நீர் தந்த ஸ்திரீ,
அவளை தன்னோட இணைச்சே பார்க்கல, அவளை வேறுபடுத்தி பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எல்லாமே எதற்கு அடிப்படையா இருக்கு அப்படின்னா அந்த சுயம். இந்த சுயத்துல இருந்து நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, உண்மையாக நேசிக்கவே முடியாது. அந்த அன்புல நம்ம உறவாடவே முடியாது. இந்த சுயத்தை நாம் விட்டு ஒழித்தால் மாத்திரம்தான் தேவ அன்பு நம்மிலிருந்து வெளிப்படும். அடுத்ததா அங்க என்ன பிரச்சனை வருது, அங்க ஒருத்தர் குற்றம் சாட்டுகிற அந்த காரியம். அடுத்ததா அங்க காயின் ஆபேல்குள்ள அங்க காயின் தேவனை அறியாதது நிமித்தம் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அங்க அறியல. அங்கேயும் அவனுக்குள்ளேயும் அந்த சுயம்தான் அவனை மேற்கொண்டு, ஏன் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கலையே, அவனுடைய காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த சுயம் மேலோங்கி நிற்கிறத பார்க்கிறோம். முதல் கொலை அங்க நடக்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் ரூட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுயம், பயம், அந்த ஐம்புலன்கள் கொடுக்கிற அந்த சத்தங்களை நாம் கேட்டு கொண்டிருப்பது தான். அப்போ இன்றைக்கு இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கவே இல்லை. தேவன் நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தான் நாம் வாழும்படி தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தவர்கள் எப்படி அவரோடு கூட பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஏன்னா அந்த உறவுலையே தேவனும் ஆபிரகாமும் இருக்கிறாங்க. அடுத்ததா மோசையை பார்க்கும்போது 40 நாட்கள் அந்த பிரசன்னத்துல இருந்து வந்தவனுடைய முகம் அங்க பயங்கரமா பிரகாசிக்கிறது. அந்த அவனுடைய முகத்தின் வெளிச்சத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களால கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு பிரகாசம். காரணம் என்ன, அந்த உறவு. தேவனை அறிய 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 முகங்களும் என்ன செய்து பிரகாசிக்கப்படுகிறது. அதான் 2 கொரிந்தியர் 3:18 நினைக்கிறேன். அவருடைய சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைக்கு எப்போ நம்ம டோட்டலா இந்த முதலாம் ஆதாமில் இருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறோமோ, நம் ஒருவரை ஒருவர் நாம் ஆவியின்படி நம்ம அறிய ஆரம்பிக்கிறோமோ, மாம்சத்தின்படி நம்ம ஒருவரையும் நம்ம பார்க்க கூடாது. மாம்சத்தின்படி ஒருவருக்குள்ள சில நேரம் சில ஆதாமினுடைய குறைவுகள் இருக்கலாம். ஆனா அதையும் மீறி எனக்குள்ள தேவ ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியில், இந்த தேவ ஆவியில் அன்புல இருந்துதான் நான் எல்லாரையும் நேசிப்பேன்னு சொல்லும் போது, இந்த அன்பு பெருகும் போது, தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள பெருகும் போது நம் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமானதாய் மாறும். ஒண்ணு நம்ம நல்லா அறியணும், இன்னைக்கு தேவன் நமக்குள்ள, ஆதாம் அந்த உறவை இழந்து போனதை போல அவனுக்கு ஒரு ஃபீல் பண்றான். தேவன் அவனை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அவனுடைய ஃபீலிங் அப்படி வந்துருச்சு. அவன் தன் பிள்ளை, அந்த பிள்ளைங்கிற அந்த ஸ்தானமே அவனுக்கு தெரியாது. ஆனா 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து வந்தபடியினாலே குமாரனுடைய ஆவியை நம் உள்ளத்தில் அவர் அனுப்பி இருக்கிறார். அப்போ குமாரனுடைய ஆவி அப்படின்னா என்ன, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல என்ன கேட்டாலும் பதில் கொடுக்கிறார்னா, இன்றைக்கு அதே குமாரனுடைய ஆவியைத்தான் நமக்குள் அனுப்பி இருக்கிறார்னா, இன்னைக்கு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம என்ன கேட்டாலும் அவர் செய்வார். இந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபித்துட்டு என்ன செய்யறோம், பயந்து கொண்டே இருக்கிறோம். இந்த பயத்தின் நிமித்தமாகத்தான் நம் வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திக்கிறோம். நம்ம காலையில ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபிக்கும் போது நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசுறோம், நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறோம். என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிலாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா 10 நிமிடம் ஜெபிச்சுட்டு 10 மணி நேரம் அதே காரியத்தை குறித்து நெகட்டிவா சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவன் அதை ஒரு பிரமாணமா தான் நமக்கு தந்திருக்கிறார், கேளுங்கள் தரப்படும். அப்போ எப்படி ஒரு புவியீர்ப்பு விசை ஒரு பொருளை போட்டா கீழே விழுறத நம்ம பார்க்கிறோமோ, அதே போலதான் நம்ம கேட்டா அவர் தந்துட்டார். அந்த உறுதி நமக்கு இருக்கும் போதுதான் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஒண்ணு கூட நம்ம ஜெபத்துக்கு பதில் வராத ஜெபம்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது. எல்லா
ஜெபத்திற்கும் அவர் எப்படி இருக்கிறார்? பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட குமாரனுடைய ஆவியைத்தான் நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா இன்றைக்கு நாம் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டும்? இத குறித்து கூட ஒரு சின்ன சாட்சி நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஒருவேளை இது டீப்பரா அப்ப புரியும். ஒரு தாய் தன் மகனை குறித்து ரொம்ப கலங்கி கொண்டிருந்தாங்களாம். ஏன்னா 14 வயது ஒரு டீனேஜ் பையன். அவன் வீட்டுக்கும் அடங்க மாட்டானா, ஸ்கூல்லையும் அடங்க மாட்டான். பயங்கரமான கம்ப்ளைண்ட்ஸ் அவனுக்கு. டீச்சர்ஸ் அவனை குறித்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த தாய் எவ்வளவோ அவங்க பேரண்ட்ஸ் அடிச்சு பார்த்துட்டாங்க, மிரட்டி பார்த்துட்டாங்க, அவனுக்கு கொடுத்த சலுகைகள் எல்லாம் பறிச்சு பார்த்துட்டாங்க, எவ்வளவோ லஞ்சமும் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனா அவனை என்ன செய்ய முடியலையாம்? திருத்தவே முடியலையாம். அப்போ இந்த தாய்க்கு இந்த சத்தியங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு வந்தப்போ அந்த தாய் செய்த ஒரு காரியம், தினந்தோறும் அவங்க என்ன செய்வாங்களாம்? காலையில எழும்பி தன் மகனை குறித்ததான, நான் இப்படியெல்லாம் என் பிள்ளை மாறணும்னு நான் ஆசைப்படுறேன், இப்படி என் பிள்ளை நிச்சயமா நான் ஜெபித்திருக்கிறேன், என் தேவன் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயமா இப்படியெல்லாம் வருவான்னு சொல்லி அவனை குறித்ததான கற்பனையான அந்த அந்த இமேஜினேஷன்ல அவனை குறித்து அவர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்களாம். இது ஒரு நாளைக்கு மூன்று வேளை இதை செய்ய ஆரம்பித்தாங்களாம். நான் இதை தான் ஜெபித்திருக்கிறேன், நான் விசுவாசமா இதை நான் ஜெபித்திருக்கிறேன், அதனால நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அந்த தாய் அதை படமாக பார்க்க ஆரம்பித்தார்களாம். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 3 நாள் அவனை குறித்து நெகட்டிவாவே எதுவுமே பேசல. சுற்றி இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவனை பற்றி ஏதாவது கேட்டா சொன்னா கூட அவனை பத்தி எதுவுமே அவங்க பேசலையா. நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களால் அவர் மாற்றி இருக்கிறார். நம்ம வார்த்தைக்கு அவ்வளவு பவரை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால அந்த தாய் என்ன செய்யல? ஒரு வார்த்தை கூட மறு உத்தரவு கொடுக்காதபடி அந்த தாய் அவ்வளோ கவனமா தன்னுடைய வார்த்தைகளையும் கை கொண்டிருக்கிறாங்க. 3 நாள் முடிந்து 4வது நாள் அந்த தாய்க்கு ஸ்கூல்ல இருந்து அவங்க அந்த டீச்சர் ஒரு நோட் எழுதி விட்டுருக்காங்க. உங்க மகனுடைய குணங்கள்ல நல்ல மாற்றங்கள் தெரிகிறத நான் பார்க்கிறேன், இப்ப கிளாஸ்ல அவன் நல்ல அட்டென்டிவா இருக்கிறத பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த தாய்க்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அப்போ இந்த தாய் அப்பதான் முதல்ல உணர்ந்து கொள்றாங்களாம், தன் மனதின் எண்ணங்கள் தான் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றங்களை கொண்டு வராமல் இருந்தது. என் மனதின் எண்ணங்களை மாற்றும் போது, என்னுடைய ஆள் மனதுல என் பையனை குறிச்ச பிக்சரை நான் மாற்றும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அங்க மாற்றங்கள் உண்டாகிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி முதல் முறையா உணர்ந்தாங்களாம். அடுத்து ஒரு 2-3 நாள்ல அவனுடைய பிஹேவியர்ல இன்னும் மாற்றங்கள் இருந்துதான். அவன் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட ஹோம்வொர்க் செய்ய மாட்டானா, அவனா உட்கார்ந்து ஹோம்வொர்க் செய்ய ஆரம்பித்தானாம். அடுத்து ஒரு வாரம் கழித்து அந்த தாயினிடத்துல வந்து, அம்மா என்னைய லைப்ரரிக்கு கூட்டிட்டு போங்க, நான் சில புஸ்தகங்களை வாசிக்கணும்னு சொல்லி அவன் கேட்டானா. அந்த தாய்க்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம். இத்தனை நாட்கள் நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு, எவ்வளவோ கண்ணீர் வடித்து, எவ்வளவோ ஜெபம் பண்ணி ஒரு மாற்றங்களும் பார்க்காத நிலைமையில இன்றைக்கு என்னுடைய மனதின் சூழலை நான் மாற்றின பொழுது என் தேவன் என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து விட்டார். நான் கேட்டிருக்கிறேன், அவர் கொடுத்துட்டாரு. என் மனதின் எண்ணங்களை நான் மாற்றின பொழுது என் மகனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறதுன்னு சொல்லி அந்த தாய்க்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா. இன்றைக்கும் நம்ம குடும்பங்கள்ல நீங்க யாரை குறித்து கவலைப்பட்டிருக்கிறீங்க? எந்த பிள்ளைய குறித்தோ, இல்ல கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, இல்ல எந்த உறவுகளை குறித்து நீங்க கவலையில இருக்கிறீங்க? ஒன்று நீங்க கண்டிப்பா செய்யணும், முதல்ல அவங்களை குறித்து நெகட்டிவா பேசுகிறத நம்ம என்ன செய்யணும்? நிறுத்தணும். 2வது, தேவ அன்புல நிரம்பி அவங்களுக்காக ஜெபித்து நீங்க என்ன ஜெபித்திருக்கிறீங்களோ அப்படி அவர்கள் மாறுகிறத நீங்க உங்க உணர்வுகள்ல பார்க்கணும். நீங்க அந்த படத்தை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம்தான் தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றுத்தரும். வசனம் சொல்லுது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்போ
அப்போ இந்த மகிழ்ச்சி தான் நமக்கு எப்படி இருக்கு, ஒரு பக்கெட்டா இருக்கு. நமக்கு ஏற்கனவே அங்க ஊற்று இருக்கு, ரட்சிப்பின் ஊற்று இருக்கு. அதுக்கு சந்தோஷம் தான் நம்ம அந்த ஊற்றுகள்ல இருந்து மொண்டு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்குது. இன்னைக்கு ஜெபிச்சுட்டு வந்த பிறகும் நம்ம கவலைக்குள்ளேயும் பயத்துக்குள்ளேயும் இருக்கிறோம்னா இன்னும் இந்த முதல் ஆதாமை விட்டு நம்ம என்ன செய்யல, வெளியே வரல. அந்த நம்ம பழைய ஏற்பாட்டு முழுவதும் நம்ம பார்க்கும்போது நிறைய பயங்களுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஆனா கிறிஸ்து வந்த பிறகு அங்க தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு, இந்த தெளிந்த புத்தி தான் எனக்கு இருக்குது. நான் ஒன்றை தேவனிடத்துல கேட்டிருக்கிறேன், அதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சூழ்நிலைகளை பார்க்காதபடி அந்த வார்த்தையை மாத்திரம் தியானித்து அதை நாம் படமாக பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில நிச்சயமாய் மாற்றங்கள், ஜெயங்கள் உண்டாகும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்னொரு சாட்சி கூட நான் வாசித்தேன். ஒரு ஸ்டேஷனரி கடை வைத்திருந்த ஒரு முதலாளி ஒருத்தர், அவருடைய அந்த தொழில் ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருந்துதான். அப்போ அவருக்கும் இந்த சத்தியத்தை அறிந்து அவர் என்ன செய்யன்னு தெரியல. கடையில லைட் போட்டு விற்கிறதுக்கு வித்துட்டு இருக்கிற அதுக்கு கூட அவருக்கு என்ன செய்யல, பணம் கட்டுறதுக்கு, அந்த கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு கூட முடியாத அளவுக்கு அவருக்கு அப்படி ஒரு நெருக்கம். அந்த சூழ்நிலையில இந்த சத்தியத்தை கேட்டு அவர் என்ன செய்வாரா, தினந்தோறும் கடையை அடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜெபித்து விட்டு அங்க ஒரு போர்டு இருக்குமா, அதுல எழுதுவாராம், என் கடையில அப்பா நான் ஜெபித்து இருக்கிறேன், நீங்க என் கடை நிறைய ஒரு கியூல நிக்கிற அளவுக்கு கஸ்டமர்ஸை நீங்க எனக்கு கொண்டு வர்றீங்க, என்னுடைய லோன்ஸ் எல்லாம் அடைக்கப்பட்டு நான் பேங்க்ல சேவிங்ஸ் பண்றதை நான் பார்க்கிறேன். ஏன்னா என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லி அவர் என்னெல்லாம் ஜெபித்தாரோ அதெல்லாம் தேங்க் பண்ணி அதை படமா பார்த்து ஒவ்வொரு நாளும் கடை அடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர்டுல எழுதி அழிச்சிட்டு போயிருவாராம். ஒரு வாரம் இதை தொடர்ந்து செய்திருக்கிறார். ஒரு வாரம் கழிச்சு ஒரு பெரிய ஸ்கூல் ஆர்டர் அவருக்கு வந்திருக்குது. அதாவது கடந்த 9 மாதத்துல அவருக்கு கிடைத்த முதல் பெரிய ஆர்டராம். அது வரைக்கும் அவர் மனது பயத்திலையும் குழப்பத்திலையும் அங்கலாய்ப்பிலையும் இருந்தவர் என்றைக்கு தன்னுடைய மனதின் எண்ணங்களை மாற்றின பொழுது அங்க என்ன செய்து அங்க சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கிறது. யார் அவர்கிட்ட கொண்டு வரணுமோ தேவன் கொண்டு வருகிறார். அதற்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனில இருந்து நோட் புக்ஸ் ஆர்டர் வந்துதான். தொடர்ந்து அவர் எப்படி பார்த்தாரோ அதே போல அங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் கியூல நிக்கிறத அவர் ரியலாவே அந்த கண்கள்ல பார்த்தாரா. அதுக்கப்புறம் அவர் ஒருவரால அந்த கடையை மேனேஜ் பண்ண முடியாம தன்னுடைய அசிஸ்டண்டா ஒருவரையும் அந்த கடைக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தினாராம். பேங்க் டெபாசிட் சேவிங்ஸ் கூடிச்சு. இப்படி அவருடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றங்கள் உண்டாயிற்று. இது எல்லாம் எப்படி சாத்தியம் என்றால் நம்முடைய மனதின் எண்ணங்களை மாற்றும் போது. ஆள் மனதுல பயம், குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம அது ஹீலிங்கா இருக்கட்டும், அது பினான்சியல் இதா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப்ல மாற்றங்கள் வரணும், நபர்கள்ல மாற்றங்கள் வர்ற காரியங்களா இருக்கட்டும், எல்லா இடங்களிலேயும் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்பட வேண்டும் என்றால் மாம்சத்தின் படி நாம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. இந்த மாம்சத்தின் படி நடக்கிற வரைக்கும் எல்லா பகுதிகளிலையும் நம்ம எந்த பகுதிகளிலும் நம்ம ஜீவனை நம்ம பார்க்க முடியாது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நமக்கு நல்ல கிறிஸ்துமஸ் அப்போ நம்ம அடிக்கடி தியானிக்கிற அந்த வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அப்படிலாம் சொல்லி நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்போ அதாவது அந்த ஒரே வார்த்தையில, அந்த ஒரு வசனத்துல தேவனுடைய அத்தனை நேச்சரும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த குமாரன் எங்கே இருக்கிறார்? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், செயல்களில் மகத்துவமானவர், யோசனையில் பெரியவர், இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பாரங்களை சுமக்க முடியாதபடி கவலைப்பட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். வசனம் சொல்லுது,
அவர் தோளின் மேல் இருக்கிறதாம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறதாம். ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறுவது அது நிச்சயம். ஆபிரகாம் ஒன்னு அறிந்து வைத்திருந்தார், அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தன்னுடைய சரீரத்தை பார்க்கல, சாராளுடைய கர்ப்பத்தை பார்க்கல, ஒன்னே ஒன்னு அவர் பார்த்தார், அவர் தெரிந்து வைத்திருந்தார், எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு வேதத்தில் உள்ள அத்தனை வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகள் என்றால் இத்தனை வாக்கு தத்தங்களையும் நாம் விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அந்த ஆபிரகாமின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ஆட்சி அதிகாரமே அவர்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு எதெல்லாம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது, எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது, இதுல இருந்தெல்லாம் என்னால வெளியே வர முடியலையே, இது என்னை ஆளுகை செய்த, இது என்னை மேற்கொள்ளுதே, அதை அப்படியே அவரிடத்துல நீங்க கொடுத்து விட்டு அவரை மகிமைப்படுத்தும் போது அந்த சூழ்நிலைக்கு ஆளுகையை அவர் எடுக்கிறதை நீங்க பார்க்க முடியும். பவுலும் சீலாவும் அங்க அவ்வளோ அடிபட்டு அங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அங்க காயப்பட்டு ரத்தத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் அவங்க தேவனை ஆழமாய் அறிந்ததின் நிமித்தம் தான் அவங்களால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியுது, துதிக்க முடிந்தது. அந்த ஆளுகையை அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இது எங்க பலன் இல்ல, எங்களை அடைச்சு போட்டிருக்காங்க, எங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க, இதை நாங்க பார்க்க போறது இல்ல. ஆளுகை இருக்கிற உம்மிடத்துல கர்த்தத்துவம் உங்க தோளின் மேல இருக்கு. இந்த இடத்துல நாங்க உங்கள்ட்ட ஆளுகையை கொடுத்துட்டு நாங்க சமாதானமாய் சந்தோஷமாய் நாங்க தேவனை துதிக்க போகிறோம் என்று எண்ணி அவங்க துதிக்க ஆரம்பித்தாங்க. ஆளுகையை எடுத்த அவர் அங்க அஸ்திபாரங்கள் அசையும்படி செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்படி தேவனை அறிந்திருக்கிறோமோ அப்படித்தான் அவர் நமக்கு வெளிப்படுவார். அவர் அதிசயமானவர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. இன்றைக்கு அந்த ஒளி நமக்குள்ள இருக்குதுன்னா இன்றைக்கு எந்த அளவுக்கு அவரோடு கூட நாம் உறவாடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை, அவருடைய ஆளுகை பெருக ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கு ஒரு குடும்பமா இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம்னா இந்த சத்தியங்களை நம்ம ஆழமாய் நம்ம தியானித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் விடுதலைக்குள்ளாக நம்ம நிச்சயமாய் வாழ முடியும். தேவரகமான ஒரு வாழ்க்கையைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு அதே கிறிஸ்து தான் நமக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த சந்தோஷம் இல்லை. பரிசுத்த ஆவியினால நம்ம நிரப்பப்படாததுதான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்றாரு. ஆனா நமக்குள்ளே இருக்கிற ராஜ்யத்துக்குள்ள நம்மளால போகவே முடியல. அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறதாம்? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்குள்ளேயே நம்ம போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய ராஜ்யம் நிலத்துல நல்ல விதைகளை விதைத்த ஒரு மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நம்ம இருதயத்துல என்ன விதைகளை விதைக்கிறோம், என்ன எண்ணங்களை நமக்குள் விதைக்கிறோம், இந்த எண்ணங்கள்ல இருந்துதான் நம்ம ராஜ்யத்துக்குள்ள இருந்து செயல்படுறோமா இல்ல ராஜ்யத்துக்கு வெளியே இருந்து செயல்படுகிறோமா அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட பேசின வார்த்தை, நாம் வானத்துக்குரியவர்கள். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள், வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது நம்ம சும்மா நடந்து போனாலே ஜனங்கள் சுகமடைவாங்க, நம்ம பேசினாலே மக்கள் ஆறுதல் அடைவாங்க. அந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் முதலாதாமக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குரியவர்கள், வானத்துக்குரியவர். அப்பா, நாங்க இந்த பூமியில எங்க சரீரம் இருந்தாலும் இன்றைக்கு பரலோகத்துல உன்னதத்துல உங்க கூட நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், உன்னதத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம்.
அப்பா, உன்னதத்திலே உங்க பக்கத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கிறபடினால சகல விதமான ஆளுகையும் அதிகாரத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா, அந்த உன்னதத்தின் அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்தின் ஆண்டவரே மேலானவைகளை நாங்கள் நாட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரீபா லஹாஷல பிரஹீதா லூஷரபா ரீகலி மோ ரூஷலி கொருஹது கலபா. அப்பா, எங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் இருக்கிறத நாங்க உணர முடிகிற இடத்துல தான் எங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க. எங்க ஆவி இன்றைக்கு உங்க பக்கத்துல இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த ஆவியானவர் எங்க கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நீ எனக்கு பிள்ளை, தேவனுக்கு பிள்ளையாய் இருக்கிறாய். குமாரன் எப்படியோ அப்படியே நீயும் பிள்ளையாய் இருக்கிறாய். என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நீ அப்பான்னு கூப்பிடுற சத்தத்தை நான் கேட்க ஆவலா இருக்கிறேன் என்பதுதான் பிதாவினுடைய சத்தமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை உணர்ந்தவர்களாய் நமக்கு தெரிந்த பாடல் தான். இந்த பாடலை பாடி நம்ம ஜெபிப்போம். உன்னதத்திலே என்னை உயர்த்தி வைத்திரே, என் நேசர் அருகில் என்னை அமர செய்திரே. உன்னதத்திலே என்னை உயர்த்தி வைத்திரே, என் நேசர் அருகில் என்னை அமர செய்திரே. சகலத்தையும் ஆள அதிகாரம் தந்தே, சத்துருவின் மேலும் ஆளுகை தந்தே. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். பிள்ளையான என்னையும் இயேசுவின் இரத்தத்தால் உம் சமீபமாக்கினீ. தூரமாயிருந்த உம் பிள்ளையான என்னையும் இயேசுவின் இரத்தத்தால் உம் சமீபமாக்கினீர். நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். எழுப்பிய உயிர்ப்பிக்கும் ஆவியை எனக்குள்ளே அனுப்பி என் சரீரத்தை உயிர்ப்பித்தீரே. கிறிஸ்துவை எழுப்பிய உயிர்ப்பிக்கும் ஆவியை எனக்குள்ளே அனுப்பி என் சரீரத்தை உயிர்ப்பித்தீரே. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவர், அன்பு நிறைந்தவர். நல்ல
நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உன்னதத்துல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற எங்களுக்கு ஒரு குறைவும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில என்னென்ன பாரங்களோடு கவலைகளோடு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருந்தார்களோ அப்பா, அவங்க நாங்க எல்லாருடைய பாரங்களையும் கவலைகளையும் உம்முடைய சமூகத்துல இன்றைக்கு நாங்கள் ஊற்றுகிறோம் தகப்பனே. இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியே போகும்போது நாங்கள் துக்கமுகமாய் போக போவதில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வெளியே செல்ல போகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் இதே படத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்க வாழ்க்கையில அநேகம் சாட்சிகள் ஆண்டவரே எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளையாய் மனதார நான் பிளஸ் பண்றேன். ஆவிக்குரிய பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.